என் பேர் முனியப்பங்க. நாங்கள் தருமபுரி சேர்ந்தவங்க. தருமபுரியிலேருந்து எங்கள் பையனை கொண்டு வந்து இங்கே சேலம் மாவட்டத்தில் காலேஜில் சேர்த்திருந்தோம். போன மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு ஃபோன் வந்ததுங்க. வீட்டில் இருக்கும்போது ஃபோன் வரும்போது இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு அடிபட்டுச்சுங்க, டூ வீலரில் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்ததுங்க. அப்புறம் வந்து பார்த்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. வந்து பார்த்தா இந்த மாதிரி வண்டியில் டூ வீலர் மோதி 2 பேரும் மோதிட்டாங்க. மண்ணில் அடிபட்டுச்சு. உடனே நம்ம விநாயகர் மிஷன் ஹாஸ்பிட்டலில் வந்து உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க உடனே அவங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வரத்துக்கு முன்னே இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பிழைக்கிறது கஷ்டம் தான், ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்க நாங்களாம் வந்து கடவுளை சாமி வேண்டிட்டு ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணான்னு பெரிய டாக்டர் பாரி டாக்டர் கேட்டாருங்க. சரிங்க பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ணாங்க. புதன்கிழமை சாயந்தரம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எங்கள் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் கடவுளை வேண்டிட்டு செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பையனை வந்து ஐசியூவில் வச்சு ராத்திரி இரவு பகலாக பாராமல் அத்தனை ஒர்க்கர்ஸும் அவனை வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெண்டிலேட்டரில் தான் ஆக்சிஜன் அதில் தான் சுவாசிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஒரு வெண்டிலேட்டர்லேருந்து அப்புறம் நார்மலாக சுவாசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்து இந்த இறப்பையில் தான் இந்த மூக்கு வழியாக டியூப்பு வழியாக உணவு போனது அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இறப்பையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டியூப் வச்சு அதன் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு உணவெல்லாம் போகணுன்னு சொன்னாங்க. நல்லா ஹெவியாக அதில் தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நல்லா போயிட்டு பையன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு நிற்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டான். ஸோ அருமையாக ரெடி ஆகிட்டான். இன்னும் ஒரு 5 நாளில் வாயாலே உணவு எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லி டாக்டர் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போங்க, பையன் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் நம்பிக்கை தெரிவித்தாங்க. முதல்ல அவன் அடிபட்டப்போ வந்து எங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லாத இருந்துச்சு. டாக்டர்ஸு இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை கௌதம் சார் எல்லாமே வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொட்டி பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உடனே அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி பையன் நல்லா இருக்கான். So we had a patient, a 19-year-old boy who met with a severe road traffic accident and he was presented to our emergency department. ஸோ அவர் நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மூலம் கொண்டு வரப்பட்டார். அப்போ நம்ம சிடி ஸ்கேன் செஞ்சு பார்த்ததில் அவருக்கு எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா, அதாவது மூளையில் சிறுமூளையில் ஒரு பெரிய இரத்தக்கட்டி இருந்தது. அதுவும் இல்லாமல் அவருடைய கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்னு சொல்லுவோம், மூளையில் தலைக்காயம் அடைகிறவங்களோட தீவிரத்தை குறிக்கிற ஒரு அளவுகோல். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நார்மல் அப்படின்னா GCS 15 சொல்லுவோம். ஒருத்தர் பிரெயின் டெட் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து GCS 3ன்னு சொல்லுவோம். இந்த 19 வயது தம்பி வந்து வரும்போது GCS 5 அந்த கண்டிஷனில் வந்தாங்க. நம்ம சிடி ஸ்கேன் செஞ்சு பார்த்ததில் இந்த சிறுமூளையில் இருக்கிற EDH எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா இந்த இரத்தக்கட்டியை கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்ச உடனே அதை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக உடனடியாக அகற்றிட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலம் நம்மளுடைய ஐசியூவில் he was getting intensive treatment in our ICU. The neurocritical care team, நரம்பியல் தீவிர அறுவை சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர்களும் மிக சிரமப்பட்டு அவருக்கு சப்போர்ட்டிவாக பெக்டிவ் இன்சர்ஷன் அப்புறம் ட்ரக்கியாஸ்டமி இது எல்லாமே செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாத போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கி அந்த தம்பி வந்து நல்லபடியாக பேசி நடந்து வீட்டுக்கு போகிறாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய டாக்டர் குழு, உயரிய சிகிச்சை அளிக்கக்கூடிய டாக்டர்கள் குழு வந்து நம்ம விம்ஸ் மருத்துவமனையில் இருக்காங்க. ஸோ அதனால தான் நரம்பியல் அறுவை சிகிச்சை மட்டும் இல்லை, மற்ற தீவிர அறுவை சிகிச்சை பிரிவு, மயக்கவியல் துறை, அப்புறம் ஜென்ரல் மெடிசன், கார்டியாலஜி, இந்த மாதிரி பல துறைகளோட கார்டியோதொராசிக் சர்ஜரி, இந்த மாதிரி பல துறைகளின் கூட்டமைப்பினால தான் இந்த பேஷண்ட்டை எங்களால் வெளியே கொண்டு வர முடிஞ்சுது. இன்றைக்கி அந்த 19 வயது தம்பி
சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பெற்றோர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் சில மாதங்கள் அவருக்கு அந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் தேவைப்படும். அதற்கு பிறகு அவரோட கல்வி படிப்பை அவர் மீண்டும் தொடரலாம். காலேஜ்லேருந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அவங்க தான் முதல் நாள் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து அட்மிஷன் பண்ணி பசங்களும் அவங்களும் கொண்டாந்து சேர்த்து பேர் உதவி பண்ணி எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுத்து முதல் உதவியாக கொடுத்து எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க அவங்க தான். அதே போல் ஸ்டூடெண்ட்டுகளும் அவங்களால முடிஞ்சதை அவங்க எல்லாம் சேர்ந்து எங்கள் பையனுடைய கிளாஸ் டீச்சரும் அவங்களும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து எல்லாரும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து எங்களுக்கு ஒரு பேர் உதவி பண்ணாங்க. அதே போல் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த கூட பெட்டில் ஒர்க்கரு ஹெல்ப்பரு டாக்டருங்க அனைவரும் நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையில்லாமல் நாங்கள் என்ன சொன்னாங்களோ அதை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அனைவருக்கும் இந்த எல்லா டாக்டர்ஸுக்குமே ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திலையும் எல்லாத்துக்குமே ரொம்ப எம்பி சாரு நன்றி. ஜேஎம் சாரு எல்லாருமே எங்களுக்கு கேட்டதுக்கு உதவி செஞ்சாங்க. பில் செக்ஸ்லையும் நாங்கள் கேட்ட மாதிரி பொறுமையாக செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கும் பேர் உதவி செஞ்ச கல்லூரியை சேர்ந்தவங்களுக்கும் ஓனருக்கும் அந்த பிரின்சிபால் சாருக்கும் பசங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். இப்போ இருக்கிற படிக்கிற பசங்களுக்கும் இல்லை இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, தயவுசெய்து கையெடுத்து கேட்குறேங்க, அதிவேகமாக ஓட்டாதீங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க. லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டாதீங்க. எல்லாம் சரியாக வச்சுக்கிட்டு சேஃப்டியாக இருந்துட்டு மித வேகமாக கொஞ்சம் குறைவான வேகமாக போங்க. எங்கே போனாலும் வந்தாலும் கொஞ்சம் முன்னதாக கிளம்புங்க, மெதுவாக போங்க. போயிட்டு அதே போல் ஹெல்மெட் அணியாமல் எங்கேயுமே போகாதீங்க. பக்கம் போகிறதா இருந்தால் கூட எங்கள் பையன் 1 கிலோமீட்டர் தான் போயிட்டு வந்தான். அதுக்குள்ளாரே நடுவில் ஒரு 1/4 கிலோமீட்டர் காலேஜ் உள்ளே நுழையிறதுக்கு 1/4 கிலோமீட்டர் தான் கேட்டுது. இந்த 1/4 கிலோமீட்டர்லேயே பக்கம் தானே ஹெல்மெட் போடாமல் இருந்தான். அந்த 1/4 கிலோமீட்டர் ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஆயிடுச்சு. தலைக்கு அடிபட்டு மூளை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேஃபாக போய் சேஃபாக வாங்க. பெரியவங்க பேசி கேளுங்க.